Hello everyone, welcome to our channel இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம லேர்ன் இங்கிலீஷ் இன் 30 கிளாஸஸோட 7th கிளாஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு முதல்ல பாத்திரலாம். நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நான் நாளைக்கு என்னோட ஹோம் டவுனுக்கு போக போறேன், என்னோட சொந்த ஊருக்கு போக போறேன், நாளைக்கு என் பையன் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறான், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம், இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் எப்படி பேசணும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த போகிறேன், செய்ய போகிறேன், அந்த மாதிரி வர்ற வார்த்தையெல்லாம் அதெல்லாம் நம்ம தமிழ்ல எதிர்காலம் சொல்லுவோம். அப்படின்னா இனிமேதான் நடக்க போற செயல்கள். ஓகே, இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இந்த டென்ஸ்க்கு பேரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? சோ அந்த டென்ஸை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இது வரைக்கும் நான் போட்டு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. 30 days நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும். கண்டிப்பா சேனலை பார்க்கணும், நோட்ஸ் எழுதிக்கணும், கண்டிப்பா என் கூட ஃபாலோ பண்ணணும். நான் பேசச்சு என் கூட பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. யார் யாரு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க போர்டுக்கு போலாம். இப்போ எந்தெந்த மாதிரி வார்த்தை வரும், ரைட்டா? நம்ம எந்த டைம்ல நம்ம இந்த எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணும், ஆனா அதுல என்னென்ன மாதிரி டைம் வேர்ட்ஸ் வரும் அதை முதல்ல கத்துக்கலாம். வாங்க என் கூட போர்டுக்கு போலாம். இப்போ டைம் வேர்ட்ஸ் இன் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நம்ம கத்துக்க போற டென்ஸ் இன்னைக்கு பேரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம். ஓகேங்களா? சோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னென்ன மாதிரி வார்த்தை வரும்? நாளை, நாளைனா என்னது இங்கிலீஷ்ல? டுமாரோ. நாளன்னைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோ. அடுத்த வாரம், அதுக்கு நெக்ஸ்ட் வீக். அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். இல்ல பிறகு, அப்புறம். ஆஃப்டர்ங்கிற வார்த்தை ஆஃப்டர் 5 minutes. உங்க பையன் கிட்ட சொல்றீங்க, இப்போ ரூமை கிளீன் பண்ண, I will clean it after 5 minutes. நான் 5 நிமிடத்துக்கு அப்புறம் செய்யறேன், 5 நிமிஷத்துக்கு பிறகு செய்யறேன், இல்ல 2 நாளைக்கு அப்புறம் செய்யறேன், இல்ல இது நீங்க 2 நாள், 10 வருஷம், 2 மாசத்துக்கு அப்புறம். சோ இந்த ஆஃப்டருக்கு அப்புறம் எது வேணாலும் வரலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம், 2 நாளைக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம். சோ இந்த பிறகுங்கிற வார்த்தை கூட நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். சோ எப்ப யூஸ் பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டோம். அதாவது இனிமேதான் நடக்க போற செயல்களுக்கு எதிர்காலத்துல யூஸ் பண்றோம். இப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்க டென்சஸ்லயே பாத்தீங்கன்னா ஈஸியஸ்ட் டென்ஸ் இதுதான். ஓகேங்களா? சோ ரொம்ப சுலபம் கத்துக்கிறது. வாங்க. சோ சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயலை செய்பவர், ரைட்? செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். சோ இதுல ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, the teacher, the children, எந்த வார்த்தை வேணாலும் வரலாம். ஓகே, சப்ஜெக்ட்ல நீங்க எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? will. சோ will தான் என்னது? போகிறது, போதல். அதாவது போகிறேன், போகிறா, நான் செய்ய போறேன், அவ செய்ய போறா, அவங்க செய்ய போறாங்க, அவ செய்ய போறா. சோ இந்த போறதுக்கு நம்ம போட்டுக்கிற வார்த்தை will. ஓகே, சோ நீங்க சப்ஜெக்ட் யாரை செய்யறாங்களோ அதுக்கு அடுத்து நீங்க போட வேண்டிய வார்த்தை will. அதுக்கப்புறம் உங்களோட செயற்சொல். ஓகே, ஆக்ஷன் வேர்ட் தான் என்னது? செயற்சொல். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், மற்ற வார்த்தைகள். சோ டுமாரோ, ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களோட அடுத்த உங்க சென்டென்ஸ்ல என்னென்ன வார்த்தைகள் வருதோ அது எல்லாத்தையும் நீங்க அப்புறமா தான் போடணும். சோ ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா யாரு செயலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் வில் போடணும். வில்னா இந்த போயிறேன், போறா, செய்ய போறா, வர போறா, அந்த போறாங்கிறதுக்கான வார்த்தை ஆக்ஷன் வேர்ட். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதுக்கப்புறம் மற்ற வார்த்தை. சோ தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் நாளை பரீட்சை எழுத போகிறேன். சோ செயலை செய்யறவங்க யாரு? நான் தான் சப்ஜெக்ட். கரெக்டா? ஐ இஸ் த சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ். சோ இதுக்கு பதில் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் போட்டுக்கலாம், தே போட்டுக்கலாம், வி போட்டுக்கலாம். சோ எந்த வந்தாலும் ஃபர்ஸ்ட் வேர்ட் எந்த செயலை செய்யறாங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அதை இங்க ஃபர்ஸ்ட் போட்டுடணும். அதுக்கப்புறம் வில்லுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கான செயற்சொல் என்னது? ரைட். ஓகே, ரைட். என்ன எழுத போறீங்க? என்னோட எக்ஸாம், மை எக்ஸாம். எப்போ எழுத போறீங்க? நாளை. சோ சென்டென்ஸ் எப்படி வரும்? நான் நாளை பரீட்சை எழுத போகிறேன். சென்டென்ஸ் எப்படி வரும்? I will write my exam tomorrow. ஓகேங்களா? சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? வாங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லாங் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம் இன்னைக்கு.
சோ அதுக்கு நீங்க நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், இக்குனா டு, ஒரு இடத்துக்கு நான் போக போறேன். அந்த இக்குங்கிற வார்த்தைக்கு நம்ம போட வேண்டிய வார்த்தை இங்கிலீஷ்ல டு. கூட இல்ல உடன், நான் அவளுடன் செல்ல போகிறேன். அதுக்கு ஐ வில் கோ வித். சோ வித்ங்கிற வார்த்தை காக, நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். சோ இந்த காகங்கிறதுக்கு வார்த்தை ஃபார். ஃப்ரம், ஃப்ரம்னா லேர்ந்து, அவன் ஸ்கூல்ல இருந்து வரான். சோ ஃப்ரம்னா என்னது, லேர்ந்து. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் லாங்கர் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம் இன்னைக்கு. இப்போ சென்டென்ஸ் பாருங்க. அவன் அடுத்த வாரம் கடற்கரைக்கு செல்ல போகிறான். ஃபியூச்சர் டென்ஸ், அடுத்த வாரம் போறோம், கரெக்டா? ஸோ ஹீ யாரு செய்யல, சரிங்க, அவன். ஹீ வில், நம்ம அடுத்தது வில் போட்டுக்கணும். ஆக்ஷன் வேர்டு என்னது, கோ. செல்றதுக்கு ஆக்ஷன் வேர்டு என்னது, கோ. கோ டு த பீச். பீச்சுக்கு ஞாபகம் இருக்கா? சோ இக்குக்கு என்ன போடணும், டு போடணும். டு த பீச் எப்போ, நெக்ஸ்ட் வீக். ஓகே, சோ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் போடணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் போடணும். ஞாபகம் இருக்கா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்தது, நாங்கள் நாளை எங்களது நண்பர்களுடன் விளையாட போகிறோம். சோ அகைன் நாளை பண்றதுனால இதுவும் எதிர்காலம் தான். நாங்களுக்கு என்னது, வி. அதுக்கப்புறம் என்ன போடணும், வில். என்ன செயல் செய்ய போறீங்க, விளையாட போறீங்க. சோ பிளே. கூட, கூடங்கிறதுக்கு என்ன வார்த்தை, வித். வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். சோ அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்க கூடங்கிற வார்த்தை வித் போட்டுக்கணும். எப்ப பண்ண போறீங்க, டுமாரோ. சோ சென்டென்ஸ் எப்படி வரும், we will play with our friends tomorrow. எனது அம்மா எனக்காக காத்திருப்பார், இல்ல காத்திருக்க போகிறார். சோ எனதுக்கு என்னது, மை மதர். உங்க அம்மா தான் செயலை செய்யறாங்க. பக்கத்துல வில் போட்டுக்கணும். காத்திருப்பதுக்கு என்ன ஆக்ஷன் வேர்டு, வெயிட். யாருக்காக காத்துட்டு இருப்பாங்க, காகங்கிறதுக்கு ஃபார். யாருக்காக, எனக்காக. சோ மீ, மை மதர் வில் வெயிட் ஃபார் மீ. அவர்கள் அடுத்த மாதம் திருச்சியிலிருந்து வர போகிறார்கள். சோ திருச்சியிலிருந்து வர போகிறார்கள். ஓகே, சோ இது அடுத்த மாசம் நடக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும், அவர்களுக்கு தேக்கு அப்புறம் வில் போட்டுக்கணும். செய்ய சொல்ல என்னது, வர்றது, கம். எங்கிருந்து வர போறாங்க, லேர்ந்து. லேர்ந்துனா ஃப்ரம். திருச்சியில இருந்து. ஃப்ரம் திருச்சி எப்போ வர போறாங்க, நெக்ஸ்ட் மந்த். ஓகே, சோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நீங்க சென்டென்சஸ் இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும். புரிஞ்சுதுக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம், பி வெர்ப்ஸ் கத்துக்கிட்டோம், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஹேஸ், ஹேவ், ஹேட் கத்துக்கிட்டோம், அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் கத்துக்கிட்டோம், இன்னைக்கு ஃபியூச்சர் டென்ஸ் கத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். சோ கண்டிப்பா அது பாருங்க. அது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரண லைஃப்ல, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம இங்கிலீஷ் பேசுறச்சு எல்லாம் கலந்துதான் பேசுவோம். ஒரே டென்ஸ்ல பேச மாட்டோம், மாத்தி மாத்தி பேசுவோம். நான் நேத்தி சாப்பிட்டேன், நாளைக்கு போக போறேன், இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேன், டிவி பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவோம். சோ அதனால கண்டிப்பா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க கடைசி வரைக்கும். சரி, இப்ப வாங்க. நான் இன்னைக்கும் டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒண்ணு ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, உங்களால டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நீங்க இந்த செயல் சொல்ல போடுறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அதான் ரூட் ஃபார்ம்ல போடணும். அதாவது பிளேனா ஹி வில் பிளே ஃபுட்பால் டுமாரோன்னு அது பின்னாடி ஐஎன்ஜி போடக்கூடாது, இடி போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. அந்த பிளே அப்படியே போட்டுடும். சரிங்களா? ஐஎன்ஜி இடி எதுவும் ஆட் பண்ணாம அப்படியே போடுங்க. எஸ் போடாதீங்க. ஓகே, பிளேஸ் கிடையாது, பிளேயிங் கிடையாது, பிளேடு கிடையாது. வில்லுக்கு அப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதோட ரூட் ஃபார்ம், அதாவது அந்த வேர்டை அப்படியே மாத்தாம போட்டுடணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்ன டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பார்ப்போம். நீங்க எதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், எதை நீங்க மொழி பயிற்சி பண்ணணும். நான் நாளை கிரிக்கெட் விளையாட போகிறேன். ஓகேங்களா? சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் ஆக்ஷன் வேர்ட் பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஞாபகம் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்க மைண்ட்ல சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. நான் நாளன்னைக்கு. சோ நாளன்னைக்கு உங்களுக்கு மறந்து போயிருக்குன்னா வார்த்தை வந்து டே ஆஃப்டர் டுமாரோ. டே ஆஃப்டர் டுமாரோனா என்னது, நாளன்னைக்கு. அவன் நாளன்னைக்கு பரீட்சை எழுத போகிறான். ஓகே, அவர்கள் அடுத்த வருடம் புது வீடு வாங்க போகிறார்கள். சோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிளான ஆக்ஷன் வேர்ட். சோ கண்டிப்பா உங்களால இதை பண்ண முடியும். இத பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.
ஓகே, நம்ம இப்ப ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு போலாம். நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் நான் கலந்து இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம் நம்ம. சோ நம்ம பி வெர்ப்ஸ் கத்துக்கிட்டோம். am, is, are, was, were கத்துக்கிட்டோம். கரெக்டா? அது கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அது கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் has, have நம்மளோட உடைமைகளை பத்தி பேசுறதுக்கு has, have, had, will have கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் போன வாரம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கத்துக்கிட்டோம். அதாவது கடந்த காலத்தை பத்தி எப்படி பேசுறது கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம எதிர்காலத்தை பத்தி எப்படி பேசுறதுன்னு கத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம். பாருங்க, இப்போ நான் என்ன பத்தி பேச போறேன். இந்த லேடி நான். ஓகே, சோ முதல்ல நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இருத்தல். இப்போ இருக்கிற ஸ்டேஜ், அதாவது அந்த ஸ்டேட் வேர்ப்ல ஐ ஆம், ஷீ இஸ் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டிஸ், திரும்ப திரும்ப நடக்கிற செயல்கள். ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்தா அதுக்கு நம்ம we have to use simple present tense. ஓகேங்களா? சோ ஐ ஆம் ராதா, நான் ராதாவா இருக்கேன். ஐ ஆம் a doctor, சோ ஐக்கு ஆம் போடணும், நான் டாக்டரா இருக்கேன். சோ இந்த இருக்கேங்கிற வார்த்தைக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஆம் யூஸ் பண்ணிருக்கோம். நான் டாக்டரா இருக்கேன். ஓகே, ஐ ஒர்க் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். சோ நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். ஒர்க் தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். ஐனால இதுக்கு பின்னாடி எஸ் போடக்கூடாது. இதையே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது திரும்ப திரும்ப நடக்கிற செயல். இன்னைக்கு வேலைக்கு போறேன், நாளைக்கு போறேன், நாளைக்கு போவேன், எப்பவுமே நான் பண்றது, திரும்ப திரும்ப பண்றதுனால. ஐ கோ டு த ஹாஸ்பிட்டல் எவ்ரி டே. சோ நான் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறேன். சோ ஐக்கு கோ போடணும், எஸ் போடக்கூடாது. ஆக்சுவலி பின்னாடி தினம் செய்யறேன், ரிப்பீட்டடா செய்யறதுனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஐ ஹாவ் 2 children. இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாமே என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ செய்யறதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? சோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஐஎன்ஜி போடணும். ஓகே, சோ இப்போது நடக்கும் செயல்களுக்கு மட்டும்தான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ், அதாவது இந்த க்ஷணத்துல நடந்துட்டு இருக்கிறதுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ எப்படி வரும்? ஐ ஆம் டாக்கிங். சோ டாக்னா பேசுதல். வித்னா கூட. ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். வித்னா யார் கூட? வித் a patient. now நான் இப்போ ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ பேசிக்கொண்டு இருக்கிறேன், அதனால இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மை பேஷண்ட், அவங்க என்ன பண்றாங்க? பேஷண்ட் சிங்குலர், அதனால இஸ் போட்டுட்டோம். லையிங் ஆன் த பெட். லையிங் வந்து படுத்தல். சோ எங்க படுத்துட்டு இருக்காரு அவரு? பெட் மேல, மேல. சோ அவரு இப்போ பெட் மேல படுத்துட்டு இருக்காரு. சோ இப்ப நடக்கிற செயலுக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி. அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்ப யூஸ் பண்ணணும்? நடந்து முடிஞ்சது, நேத்தி, முந்தா நேத்தி, 10 வருஷம் முன்னாடி, அந்த மாதிரி. சோ நேத்தி நடந்தது. நேத்தி என்ன நடந்தது என்னோட லைஃப்ல, அதை பத்தி பேச. மை டாட்டர் ஹேட் a stomach ache yesterday. சோ இதெல்லாம் ஹேட் யூஸ் பண்ணணும், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. she was sick, அவ சிக்கா இருந்தா. ரைட், இருந்தாங்கிறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணும். ஷீ சிங்குலர், அதனால இருந்தா. உங்களுக்கு இதுல டவுட் இருந்தது, இல்ல ரிவைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ரீவர்ப்ஸ் பண்ணது பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நான் உங்களுக்கு லிங்க் போடுறேன். சோ எல்லா வீடியோஸையும் பாருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் டவுட் வந்ததுன்னா லிங்க் போட்ட வீடியோவை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. she was sick, அவ சிக்கா இருந்தா. I gave her some medicine, நான் அவளுக்கு மெடிசின் கொடுத்தேன். சோ கொடுத்ததுன்னா give. give ஓட past tense என்னது? form gave. ஓகே, சோ past tense form யூஸ் பண்ணணும். நான் அவளுக்கு மருந்து, கொஞ்சம் மருந்து கொடுத்தேன். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் என்ன? நம்ம இன்னைக்கு பண்ணிடுவோம். சோ ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்துல நடக்க போற ஆக்டிவிட்டி டுமாரோ. சோ இதுக்கு என்ன? போகிறதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? will யூஸ் பண்ணணும். ஓகே, சோ my son will go to a chess competition tomorrow. என் பையன் நாளைக்கு ஒரு செஸ் காம்படிஷனுக்கு போக போறான். ஓகே, சோ வில்லுக்கு அப்புறம் செயல் சொல் வரணும். ஞாபகம் இருக்கா? will go. எங்க போறான்? செஸ் காம்படிஷன். எப்ப போறான்? நாளைக்கு போறான். I will go with him, நான் அவன் கூட போக போகிறேன்.
So I will go with அவன் கூட கூட அவன் கூட நான் போறேன். ஓகேங்களா? சோ நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டது எல்லாமே இந்த போர்ட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. உங்க குழந்தைங்க கூட, உங்க ஹஸ்பண்ட் கூட, எல்லாரும் கூடயும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. எல்லா டென்ஸையும் கலந்து பண்ணுங்க. பி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸோட சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கையும் போடுங்க, ஆன்சர்ஸையும் எழுதுங்க. ஓகேங்களா? Thank you so much. I'll meet you in the next class. Bye-bye.